ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கிரண் எப்படியோ வேலைக்கு சேர்ந்துட்டாரு. ஆனா அபிஷேக் வேற ஒரு பிளானை போடுறாரு. ஸ்டாஃபுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கு மதுவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரைனிங்ல இருக்கிறவரு கிரணும் கூட. அதுக்கு கௌதம் ஓகே சொல்லிடுறாரு. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, லைக்கையும் தட்டி வச்சிருங்க. அபிஷேக் கிரணுக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க. அதுவும் சும்மா கம்மியான சம்பளத்துல எல்லாம் இல்ல, 1,00,000 சம்பளம் போட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துட்றாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எம்டியை பாத்திரலான்னு சொல்லிட்டு அவங்க பிஏவை கூப்பிட்டு அவரை கூட்டிட்டு போன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா லட்சுமிகாந்த் ஒரே ஷாக்கு. எதுக்குடா எங்கேயோ இருந்து எவனோ தூக்கி கொண்டு வந்து இவ்வளவு சம்பளத்துல வேலை போட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததே நம்ம மதுவை காமிக்கிறாங்க. மது கௌதமுக்காக சூப்பரான சமையலை பண்ணி அவரோட ஆபீஸ்க்கு கொடுத்து விடுறாங்க. அடுத்ததே லட்சுமிகாந்த் அபிஷேக் கிட்ட கேக்குறாங்க, என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? எவனோ ஒருத்தனை கொண்டு போய் வேலைக்கு வச்சிருக்க? மாமா, இதெல்லாம் பிளான் பண்ணி தான் மாமா வச்சிருக்கேன். என்னடா பிளான் பண்ணிருக்க? இது யாரு தெரியுமா மாமா? யாரடா அது? மாமா, யார பழி வாங்கணும், அவளை பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தனோ அவனோட எக்ஸ் லவ்வரு. டே மதுரையாடா சொல்ற? ஆமா மாமா, இவனை வச்சுதான் அவளை பழி வாங்க போறோம். சூப்பர் ஐடியாடா. எக்ஸ் லவ்வரை வச்சு நான் அவனை பழி வாங்க போறேன் பாரு, இனி அவ படாத பாடு பட போறா அப்படின்னு சொல்றாரு அபி. அதுக்கப்புறம் கௌதம காமிக்கிறாங்க. கௌதம் கிட்ட பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு சந்தோஷ். என்னடா பாட்டெல்லாம் பட்டைய கிளப்புது? வேற என்ன நண்பா சொல்றது? வீட்ல இருந்து சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்காரு சந்தோஷ். அதை கேட்டோன்னே, டேய் வீட்ல இருந்து சாப்பாடு வந்துச்சா, சூப்பர்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கௌதம். கரெக்டா பாத்தீங்கன்னா அங்க கிரணும் அபிஷேக் 2 பேர் வர்றாங்க. கிரணை பார்த்தோன்னேவே பயங்கர கோவம் வருது கௌதம்க்கு. இருந்தாலும் பேசாம இருக்காரு. அப்போ கிரண் சொல்றாரு, சாரி சார், அன்னைக்கு அந்த பிரச்சனை இது மாதிரி எல்லாம் நடந்தது, சாரி, என்ன மன்னிச்சிருங்க சார். அப்படி இருந்தும் இங்க ஆபீஸ்க்கு இங்க அவங்க இதுக்கு வேலைக்கு வந்திருக்குன்னா ஆபீஸையும் மத்த இதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ண மாட்டேன். நீங்க இங்க வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு கௌதம். அப்பவே யோசனை பண்றாரு, ஓ இவங்க 2 பேத்துக்கு ஏற்கனவே முட்டிக்குச்சு போல இருக்கு, சூப்பர் தான் போ, நம்ம இனி வேடிக்கை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அபிஷேக். அப்போ அபிஷேக் கிட்ட கௌதம் கேக்குறாரு, இவரை நல்லா இன்டர்வியூ பண்ணி தானே எடுத்திருக்காங்க? ஆமா, நான் பக்காவா இருக்காருன்னா. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஏற்கனவே அக்கௌண்ட் செக்ஷன்ல 8 பேரை சேர்த்து இருக்கோம். அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இங்கிலீஷ் கொஞ்சம் லேர்னிங் சரியா அவங்களுக்கு வரலாடா, ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும்னா அப்படின்னு சொல்றாங்க. சரிடா கொடுத்துரு, ஆளை ஏற்பாடு பண்ண அப்படின்னு கௌதம் சொல்றாங்க. அதுக்கு அபிஷேக் சொல்றாரு, இல்லைன்னா அண்ணியும் வீட்டுல சும்மா தான் இருக்காங்க, அவங்க ஐஏஎஸ் இதுக்கே கோச்சிங் கொடுத்துருக்காங்க, இந்த இங்கிலீஷ் இதுக்கு சொல்லி கொடுக்க முடியாது அண்ணா. அண்ணியும் வீட்டுல ஃப்ரீயா தான் இருக்காங்க, அதனால அவங்க கிட்டே ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்க சொல்லல. அப்படிங்கும் போது வருவாங்களா அப்படின்னு யோசனை பண்றாரு சந்தோஷம். கௌதமும் யோசனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ப்ளீஸ்ண்ணா எப்படியாச்சும் சமாளிக்க வைங்கண்ணா, நமக்கும் ஈஸியா இருக்கும்ல அண்ணி வந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. சரிடா நீ சொல்ற, ஓகேடா அப்படின்னு சொல்றாரு கௌதம். அதுக்கப்புறம் தான் இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு சந்தோஷ். இந்த ட்ரைனிங்ல கிரணும் இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனா அதை பத்தி பெருசா எடுத்துக்கல கௌதம். ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததே ஜீவாவோட வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜீவா ஒரு விஷயத்த சொல்றாரு, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னு எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம். அவங்க அம்மா சொல்றாங்க, நான் போய் பாயாசம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு போகும்போதே மாயா, சூப்பர்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் முகம் கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா சொல்லு அம்மா, பாயாசம்லாம் இப்ப வேண்டாம், நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கேளுங்க. சொல்லுடா. இல்ல ப்ரமோஷன் எனக்கு கிடைச்சது, ஆனா என் ஃப்ரெண்டுக்கு அதை விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே பயங்கர கோவம் வந்துடுது மாயாக்கு. மாயாவும் கண்ணா பின்னான்னு பயங்கரமா திட்டுறாங்க. உனக்கு ப்ரமோஷன் வேணும்னு சொல்லி எவ்வளவு நாளா காத்திருந்த, கடைசியில இப்படி பண்ணிட்டேடா, எதுக்குடா அப்படி விட்டு கொடுத்தா அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. நான் சொல்றதை கேட்டுட்டு எல்லாரும் அவரை பேசுங்க. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இப்பதான் பிரெக்னெண்டா இருக்கா, அவனுக்கு குழந்தை பிறந்ததுன்னா நீ செலவெல்லாம் கொஞ்சம் அதிகம் ஆகும், அதனாலதான் என்னோட ப்ரமோஷனை அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நினைச்சு பாக்குறாங்க, ஆஹா, நம்ம பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா இவன் இந்த ப்ரமோஷனை ஏத்துட்டு இருப்பான். நம்ம பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொன்னா என்ன ஆகுமோ தெரியலையா அப்படின்னு யோசனை பண்றாங்க. பேசாம நம்ம இப்பவே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லும் போது
போதே அந்த முருகன் சொன்னாரு பாத்தீங்களா, அதை நினைச்சு பாக்குறாரு. உன்னோட கெரியருக்கு இந்த குழந்தை ரொம்ப பாரமா இருக்கும், அதனால இந்த குழந்தை உனக்கு வேண்டான்னு சொன்னார்ல, அதை நினைச்சு பாக்குறாங்க. இல்ல இப்ப வேண்டாம், நம்ம அப்புறம் யோசனை பண்ணிக்கலாம், இந்த குழந்தை இருக்கட்டுமா வேண்டாமான்னு அப்புறம் யோசனை பண்ணி இவங்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ சொல்றது கரெக்ட் தான்டா, சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா அப்பா அதித்தி எல்லாருமே வந்து சமடா, செம்ம சூப்பரான வேலையை செஞ்சிருக்குடா, நீ செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததே மதுவை காமிக்கிறாங்க. செம்ம போர் அடிக்குது மதுவுக்கு, எப்படா கௌதம் வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கௌதமோட கார் சவுண்டு கேக்குது. ஹார்ன் சவுண்டு கேட்ட உடனே வேகமா வெளியே ஓடி வர்றாங்க. கௌதம் அப்படி இறங்கி வர்றாங்க. கௌதமே பார்த்து சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. மது அதுக்கப்புறம் பேக கொடுங்க அப்படின்னு சொல்லி பேக வாங்கிட்டு வாங்க போலான்ட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. கௌதம் அப்படியே சிரிச்சுட்டே உள்ள போறாரு. அதுக்கப்புறம் கௌதம் வந்து மதுவை கூப்பிடுறாங்க. என்னன்னு கேட்கும்போது, அந்த பேக்கை கொடுங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், நீங்க பேக் கொடுத்துட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேக்கை கொடுத்துட்றாங்க மது. அதுக்கப்புறம் சாப்பிட வராரு ஃப்ரெஷ் ஆயிட்டு. கௌதம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி ரைத்தா வைக்கட்டுமா, கிரேவி வைக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அபிஷேக் அப்பதான் அந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு. இவரு சாப்பிட்டுட்டு இருக்காரு. கௌதம் பரிமாறிட்டு இருக்காங்க. மொத நின்னுட்டு இருக்காரு, அப்படியே பாத்துட்டு இருக்காரு நின்னு. அவரு ரூம்ல இருந்து அப்படியே அந்த கதவுக்கு பக்கத்துல எட்டி நின்னு பாத்துட்டு இருக்காரு. மொத சொல்றாங்க, இன்னும் ஏதாச்சும் வைக்கட்டுமா, சப்பாத்தி வைக்கட்டுமா, கிரேவி வைக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. போதுங்க, வயிறு ஃபுல்லாயிருச்சு, நானும் உங்க சமையல் சூப்பர்னு சொல்லிட்டேன், நீங்களும் அசத்துறீங்க சமையல், போதுங்க வயிறு ஃபுல்லாயிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறாரு. போனவரு திரும்பவும் வர்றாரு. ஏங்க நீங்க சாப்பிட்டீங்களா மதுமிதா? இல்லைங்க அப்படின்னு உடனே, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்காருங்கன்னு உட்கார சொல்றாங்க. இல்லைங்க நான் சாப்பிட்டுக்கிறேங்க. அட நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கௌதம் மதுமிதாக்கு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அபிஷேக். கரெக்டா அங்க சகுந்தலா வர்றாங்க. என்னடா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வர்றாங்கம்மா, டிசைடு வா அப்படின்னு சொல்லிட்டு டிசைடு வான்னு நிக்க சொல்லிட்டு அங்க கொஞ்சம் பாரு அப்படிங்கிறாங்க. கௌதம் மதுமிதாக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. இத பார்த்தோன்னே செம்ம காண்டாயிராங்க சகுந்தலா. இதோட இந்த எபிசோடு முடியுது.